அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். நம்ம இன்றைக்கி வாழைப்பூ வடை செய்யலாம். வாழைப்பூவை நல்லா க்ளீன் பண்ணி நறுக்கி வச்சுக்கிட்டு கடலைப்பருப்பை ஊற போட்டு வெங்காயம், பச்சை மிளகா அதுக்கு தேவையானதெல்லாம் நறுக்கி வச்சுக்கலாம். கொஞ்சோண்டு முழு கடலைப்பருப்பு கொஞ்சம் எடுத்துகிட்டு மிச்சத்தை பேஸ்ட் பதத்துக்கு அடித்து எடுத்துக்கலாம். நல்லா அடிபட்டுருச்சு. இப்போ அந்த வாழைப்பூவையும் நல்லா பேஸ்ட்டு பதத்துக்கு நல்லா அடித்து எடுத்துக்கிட்டு நல்லா அடி ஆயிடுச்சு. 1-2 கிடந்தால் நல்லா தான் இருக்கும். அடிப்படாமல் இருந்தால் நல்லாயிருக்கும். எல்லாத்தையும் ஒரே பாத்திரத்தில் போட்டு வெங்காயம், பச்சை மிளகாய், வாழைப்பூ, கடலைப்பருப்பு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி தேவையான அளவுக்கு உப்பு போட்டு கொஞ்சம் தேவைக்கு சோடாப்பு கொஞ்சம் போட்டுக்கிட்டோம்னா கொஞ்சம் நல்லா முறுமுறுன்னு வரும். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வாணலி அடுப்பில் வச்சு அதில் தேவையான அளவு வடை போடுறதுக்கு தக்கன எண்ணெயை ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காயட்டும். நல்லா விரவி வச்சுருக்கிற அந்த பேஸ்ட்டு மாதிரி வடைக்கு பிசைஞ்சு வச்சுருந்துருக்கிறத எண்ணெய் நல்லா காஞ்சோடனையும் அதில் ஒன்று ஒன்றா தட்டி போடலாம். எண்ணெய் ரொம்ப குடிக்கக்கூடாதுங்கிறதுக்காண்டி கொஞ்சோண்டு புளி எடுத்து அதில் போட்டுக்கிட்டோம்னா நல்லது. எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ வடை ஒன்று ஒன்றா போட்டு எடுத்துடலாம். நல்லா வெந்து வருது வடை. நல்லா சுவையான மொறுமொறுன்னு வாழைப்பூ வடை ரெடி ஆயிடுச்சு. நல்லா வெந்துருச்சு பாருங்க. நல்லா ப்ரௌன் நிறம் வரவும் எடுத்துட வேண்டியதான். சூப்பரான வாழைப்பூ வடை ரெடி. இது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு உணவு. கண்டிப்பாக இதை நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க. எல்லா வடையும் நான் சுட்டு எடுத்துட்டேன். சுவையான வாழைப்பூ வடை ரெடி. வாங்க சாப்பிட்லாம். என்னுடைய வீடியோ பொறுமையாக பார்த்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் மிக்க நன்றி. மற்றும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். என்னுடைய வீடியோ பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.